ஹாய் கைஸ், வெல்கம் டு கார்னிகே விலாகு. நம்ம என்ன டாபிக் பார்க்குறோன்னா, குழந்தைய வந்து கப்பாலை சேஞ்ச் பண்ணணும். ஸோ கப்பாலை சேஞ்ச் பண்ணதுக்கு எந்த மாதிரி டாக்குமெண்ட்டு தேவைப்படுது, என்ன ப்ரொசீஜர், ஸோ இது வந்து தான் நான் சொல்ல போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி நான் ப்ராசஸ் பண்ணேன். ஸோ என்ன டாக்குமெண்ட்டு கேட்டாங்கோ, அது எப்படி ப்ராசஸ் பண்ணேன், எப்படி மாற்றினேன் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இது ப்ராசஸ் பண்ணணும்னு நினச்சி ஒரு 4-5 மந்த்து முன்னாடி டிசைட் பண்ணிட்டேன். ஸோ நான் போய் ஜவஹர்த்தில் போனேன், என்ன டாக்குமெண்ட்டு தேவைப்படுதுன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்களே வந்து ஒரு பேப்பரில் அரபியில் எழுதி கொடுத்தாங்க. அந்த அரபியில் எழுதி கொடுத்த பேப்பரை வந்து அப்படியே வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேட் வந்து கன்வெர்ட் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்டு தேவைப்படுதுன்னு அதில் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கினேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயினான டாக்குமெண்ட் வந்து பார்த்தோன்னா, நீ கப்பலை மாற்றுற உன்னுடைய குழந்தைன்னா மேரேஜ் சர்டிஃபிகேட்டு கம்பல்சரி இருக்கணும். இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டை அட்டஸ்டேஷன் பண்ணியிருக்கணும். எங்கே பண்ணியிருக்கிறோம் அட்டஸ்டேஷன்னா, சவுதி எம்பசியில் அட்டஸ்டேஷன் பண்ணியிருக்கணும். பர்த் சர்டிஃபிகேட்டும் சவுதி எம்பசியில் அட்டஸ்டேஷன் பண்ணியிருக்கணும். இது ரெண்டும் பண்ணியிருந்தால் அதுக்கப்புறம் மாற்றலாம், பிரச்சனை கிடையாது. மூணாவது ஒரு டாக்குமெண்ட்டு வேணும். மூணாவது என்ன டாக்குமெண்ட் வேணும்னா, நீ எந்த கம்பெனியில் வேலை செய்கிறியோ அந்த கம்பெனி முதலாளி இங்கே வரணும், இல்லை அந்த கம்பெனியுடைய ரெப்ரசன்டேட்டிவ் வரணும். அப்படி மூணாவது அவங்க 2 பேரும் வர முடியாத பட்சத்தில் கம்பெனிக்கிட்டேருந்து லெட்டர் வரணும். லெட்டர் என்னன்னா, இது போல் என்னுடைய குழந்தைய மாற்றிக்கிறேன், எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுக்கணும் கம்பெனி. லெட்டர் வரைக்கும் மேனுவல் டைப் பண்ணி கொடுத்தா போதாது, அதை வந்து கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி ஆன்லைன் சேம்பர் பண்ணுவாங்க. ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு ஆன்லைன்லேயே ஒரு போர்ட்டல் இருக்குது. இந்த ஆன்லைன் போர்ட்டலே வந்து நீ என்ன மெசேஜ் வேணுன்றது அவங்க டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா, அந்த மெசேஜ் அவங்க டைப் பண்ணி அப்படியே வந்து ஆன்லைன் சேம்பர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஆன்லைன் சேம்பர் பண்ணதுக்கு 35 ரியால் உங்கள் கம்பெனி வாங்கிக்குவாங்க உங்கள்கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் சேம்பர் பேப்பரை கொடுப்பாங்க. அந்த பேப்பரில் வந்து என்ன விஷயன்றது இருக்கும். இப்போ ரீசெண்டாக எனக்கு மாற்றினதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஒய்ஃபுடைய கம்மா, என்னுடைய கம்மா, என்னுடைய குழந்தை கம்மா, இது வந்து டைப் பண்ணி வந்து இந்த குழந்தைய வந்து என்னுடைய ஸ்பான்சர்ஷிப்புக்குள்ளே கொண்டு வரலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ட்டு அவங்க ஒரு லெட்டர் கொடுத்துருந்தாங்க. இந்த லெட்டரை வந்து ஒரிஜினலாக ஃபேக்கான்றதை வந்து செக் பண்ணுறாங்க. அவங்க வந்து கியூஆர் கோடு ஒன்று வரும். அந்த கியூஆர் கோடு வந்து ஸ்கேன் பண்ணாங்களா, அது ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை ஃபேக் டாக்குமெண்ட்டுன்ட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு இருந்த பட்சத்தில் தான் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நான் ஒரிஜினல் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட் அட்டஸ்டேஷன் பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்தோன்னா சேம்பர் ஆஃபீஸ்லேயே வந்து ஒரு கவுண்டர் இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் மினிஸ்ட்ரி ஆஃப் வந்துட்டு ஒரு கவுண்டர் இருக்குது. அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி கொடுப்பாங்க. நீங்கள் அந்த பார்த்தோன்னா உங்களுக்கு 30 ரியால்ஸ் ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஏன்னா 30 ரியாலும் நான் பே பண்ணலை, பட் அவர் கவுண்டரில் இருந்தவரே பே பண்ணிட்டார். அவர் சகோதரிகர், அவருக்கும் இந்த வீடியோவில் நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா யாரும் அப்படி சகோதரியில் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. எங்கிட்ட காசு கேஷாக இருந்துச்சு பாக்கெட்டில். ஸோ கேஷை அக்செப்ட் பண்ணது கிடையாது. நாங்கள் அப்புறம் ஆன்லைன் ஓப்பன் பண்ணேன். ஸோ அது ஆன்லைனில் ஓப்பன் பண்ணதுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த பர்சனல் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இல்லை, அப்புறம் வேறு சேலரி அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருந்துச்சு, அதில் பண்ண முடியல. ஸோ அதனால் அவரே வந்து 30 ரியால் அவருடைய காசை போட்டு எனக்கு பண்ணி கொடுத்தாரு. ஸோ அது வந்து பார்த்தோன்னா ஸ்டிக்கரை ஒட்டணும். ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு 30 ரியால், 2 சர்டிஃபிகேட்னா 60 ரியால் ஆகும். ஸோ நான் மேரேஜ் சர்டிஃபிகேட் வரைக்கும் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். பர்த் சர்டிஃபிகேட்டு ஒரிஜினலும் மறந்து விட்டுட்டு வந்துட்டேன் ஊரில். ஸோ அதனால் வந்து எங்கிட்ட வந்து கலர் ஜெராக்ஸ் இருந்துச்சு, அதனால் அவங்க ஒட்ட முடியாதுன்ட்டாங்க. மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் வரைக்கும் ஒட்டி கொடுத்தாங்க. அதுமாரி காட்டி நான் மாற்றிட்டேன். ஏன்னா அவர் வந்து ஜவஹர்த்தில் இருக்கிற அந்த பர்த் சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி கேட்கலை. ஒருவேளை கேட்டிருந்தால் நானும் அந்த டேட்டுக்குள்ளே மாற்றிருக்க முடியாது. ஸோ வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் பார்த்தாரு, அப்படியே அது ஒட்டி இருக்குதுன்னு சில வரைக்கும் பார்த்தாரு. அப்புறம் வந்து கம்பல்சரி வந்து கரண்ட்டு கஃபீல் யார் இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து தான் ஆகணும். ஸோ
ஸோ வந்து அந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டு குழந்தைக்கு என் ஒய்ஃபு தான் ஸ்பான்சரு. ஸோ அவங்க தான் கஃபீலாக இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ஜவாசத்துக்கு. அவங்க போயிட்டு அவங்க லேடீஸுன்றதுனால லேடீஸுன்னு ஒரு கவுண்டர் இருக்குது. அங்கே போயிட்டு உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டும் அங்கே ஒரு ஸ்டாம்ப்பு வச்சு கொடுப்பாங்க. அதை வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-5 செக்ஷனில் போயிட்டு கையெழுத்து வாங்கி தர சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா ஜவாசத்துக்குடைய மேனேஜர் ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர்கிட்ட சைன் வாங்கணும். அவர் சைன் போட்ட உடனே அதுக்கப்புறம் வந்து ஒரு நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னாங்க. அங்கே ஒரு கவுண்டருக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ண உடனே 3வது ஒரு ஆள் வந்து அவர் ஒரு சைன் பண்ணணும் ஒரு பேப்பரில். அதுக்கப்புறம் 4வது அவர் தான் வந்து சைன் பண்ணி ப்ராசஸ் பண்ணி கொடுத்தாரு. ஏன் மாத்தறைன்னு கொஸ்டின் அவர் கேட்டிருந்தார். இது போல் வந்து இன்சூரன்ஸ் காஸ்ட் வந்து இயர்லி நாங்கள் 6000 ரியல் பே பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து என்னுடைய குழந்தைக்கு வந்து நான் வந்து கப்பலை மாற்றிக்கிறேன். ஏன்னா தேவையில்லாத எங்கள் சேலரியிலேருந்து 6000 ரியல் கட் பண்ணுறாங்க கம்பெனி. ஸோ அதனால் வந்து நாங்கள் மாற்றிக்கிறோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து மாற்றிக்கிட்டோம். ஸோ இதான் ப்ரொசீஜரு. வேறு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்சால் உங்களுக்கு தேவையான டவுட்டை கிளியர் பண்ணுறேன். ஸோ இதான் ப்ரொசீஜர். மெயினானது என்ன பார்த்தீங்கன்னா, கம்பெனிலேருந்து ஆன்லைன் சேம்பர் பேப்பர் வேணும், மேரேஜ் சர்டிஃபிகேட் அட்டஸ்டேஷன் பண்ணியிருக்கணும், பர்த் சர்டிஃபிகேட்டு அட்டஸ்டேஷன் பண்ணியிருக்கணும், மேரேஜ் சர்டிஃபிகேட் பர்த் சர்டிஃபிகேட் ஒரிஜினலு கம்பல்சரி ஜவாசத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். அவங்க கேட்டாங்கன்னா அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு கம்பல்சரி கொடுக்கணும். அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு என்னைய மாதிரி பர்த் சர்டிஃபிகேட்டு மறந்து வச்சிடாதீங்க ஊரில். ஸோ அதனால் வந்து இது எனக்கு ஒரு இதுவும் இல்லை. நான் கிளிக் ஆகி அது பர்த் சர்டிஃபிகேட்டு ஒரிஜினல் இல்லாத ஜெராக்ஸ் காப்பியோடு வச்சு நான் முடிச்சிட்டேன். ஒரு வேளை கேட்டிருந்தாங்கன்னா மறுபடியும் நான் ஊர்லேருந்து யாராவது வரவங்கிட்ட குத்தானுக்கு சொல்லியிருக்கணும், இல்லை கொரியர் போட்டு சொல்லியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் யாரும் நீங்கள் பண்ண வேணாம். ஸோ அதனால் உங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸும் சொல்லிட்டேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு ஜஸ்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.